சகோதரர்களே, நம்முடைய ஈமானிய வாழ்க்கையிலே நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தையை நேற்றைய தினம் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தினேன். நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் இடத்திலே காட்டுவதற்கான ஏதாவது ஒரு ஹுஜ்ஜத் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு நீ இவ்வளவு அருட்கொடைகளை செய்தாய், அந்த அருட்கொடைகளுக்கு பரிபூர்ணமாக நன்றி கடன்பட்டு என்னால் நடக்க முடியாவிட்டாலும் கூட, யா அல்லாஹ், இப்படி ஒரு காரியத்தை நான் உனக்காக செய்தேன் என்று அல்லாஹ் இடத்திலே காட்டுவதற்கான ஒரு ஹுஜ்ஜத்தை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஆசை நமக்கு வேண்டும். அல்லாஹ் கிருபை செய்வானாக. அல்லாஹ் இந்த ரமலானை நமக்காக சாட்சி சொல்லக்கூடிய ஒரு ஹுஜ்ஜத்தாக, ஆதாரமாக ஆக்கி வைப்பானாக. சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய அமல்களை நாம் செய்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்ன பிறகு நாம் சும்மா இருந்து விடுவதில்லை. நம்மால் இயன்ற அமல்களை நாம் செய்கிறோம். அதுவும் குறிப்பாக பள்ளிவாசலோடு தொடர்புடையவர்களாக நாம் இருப்போம் என்றால் நிச்சயமாக நம்முடைய தினசரி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அமல் இருந்து கொண்டே இருக்கிறது. அமல்கள் நம் வாழ்க்கையில குறையில்லை. ஆனால் அந்த அமல்களை அல்லாஹ் இடத்திலே முன்வைக்கிற ஹுஜ்ஜத்தாக ஆக்குவதற்கு, அல்லாஹ் இடத்திலே நமக்கான ஆதாரமாக ஆக்கிக் கொள்வதற்கு அடிப்படையிலே தேவைப்படுகிற ஒரு செய்தியை இன்றைய இந்த உரையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். நான் ஒரு திருக்குர்ஆனுடைய வசனத்தை தொடக்கத்தில் ஓதினேன். நீங்கள் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது எளிதானது. மீண்டும் சொல்கிறேன், ஒரு தடவை சொல்லிக் கொள்ளுங்கள். வரிதுவானும் மினல்லாஹி அக்பர், வரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அர்த்தம் எல்லோருக்கும் தெரிந்தது. அல்லாஹ்வுடைய திருப்தியே பெரியது. வாழ்க்கையில யார் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஓட்டமே வாழ்க்கையினுடைய என்ன ஓட்டம் ஓடுறோம். நம்ம வெளிநாடுகளில் வந்து நம்முடைய வீடுகளில் கிடைக்கிற அத்தியாவசியமான சௌகரியங்களை எல்லாம் விட்டு வந்து இங்க இருக்கிற மாறுபட்ட சீதோஷண சூழ்நிலையில மாறுபட்ட ஆட்களோடு மாறுபட்ட சந்தர்ப்பங்களில் நாம் உழைக்கிறோம், ஓடுகிறோம், வாழ்க்கையை தேடி ஓடுகிறோம். இது எதற்காக இந்த ஓட்டம்? யாரை திருப்திப்படுத்துவதற்காக இந்த ஓட்டம்? நம்முடைய மனைவி மக்களை திருப்திப்படுத்துவதற்காக, நம்முடைய குடும்பத்தார்களை திருப்திப்படுத்துவதற்காக, பெற்றோர்களை திருப்திப்படுத்துவதற்காக இந்த ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் அது தவறு கிடையாது. நம்முடைய மனைவியை திருப்திப்படுத்த வேண்டிய கடமை நம்முடையது. நம்முடைய பிள்ளைகளை திருப்திப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நம்முடைய சுற்றத்தார்களை திருப்திப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அவர்களையெல்லாம் நாம் திருப்திப்படுத்த வேண்டும். ஆனால் அந்த திருப்தி எல்லாம் விட மேலாக ஒரு திருப்தியை நாம் கருத வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ்வுடைய திருப்தி பெரியது. நம்முடைய மனைவி திருப்திப்பட வேண்டும், தான் பிள்ளைங்களும் திருப்திப்பட வேண்டும். மனைவி நினைக்கணும், எனக்கு கிடைச்ச கணவர் அல்லாஹ்வுடைய கிருபையாலே எனக்கு ஒரு சாலிகான நல்ல கணவர் கிடைத்திருக்கிறார் என்று மனைவி திருப்திப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலையா, மனைவி கிட்ட நல்ல பேர் வாங்குறவர் தான் உங்களில் நல்லவர்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? இப்போ மனைவி திருப்திப்பட வேண்டும், பிள்ளைங்களும் திருப்திப்படணும். உங்களுடைய பிள்ளைகளை அடுத்தவர்களிடத்திலே கையேந்துபவர்களாக விட்டு செல்வதை விட அவர்களை தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டு செல்வது சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்போ பிள்ளைங்களும் திருப்திப்படணும். அதே மாதிரி சுற்றத்தார்கள், நண்பர்கள் எல்லாரும் திருப்திப்படணும். அல்லாஹ்வுடைய திருப்தி பெரிதாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில இந்த எண்ணம் இருக்கிறத ஒரு விழிப்புணர்வு, நான் மீண்டும் சொல்றேன், ஒரு விழிப்புணர்வாக நம் வாழ்க்கையை ஆக்கிரமிக்க வேண்டும். நம்முடைய மனைவியை நாம் திருப்திப்படுத்துவது கூட, நம்முடைய பிள்ளைகளை நாம் திருப்திப்படுத்துவது கூட, நம்முடைய உற்றத்தார்கள் சுற்றத்தார்களை திருப்திப்படுத்துவது கூட அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக என்று நினைத்துக் கொண்டோம் என்றால் அல்லாஹ்வுடைய திருப்தி பெரிதாய் இல்லையா? அல்லாஹ்வுடைய திருப்திக்காக என்று நம் வாழ்க்கை அமையுமானால் இந்த உலகத்திலே புனிதமான வாழ்க்கை அதை போல வேறொன்று இருக்க முடியாது. யார் அப்படி வாழ்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய திருப்தியை பிரதானமாக பெரிதாக கருதி யார் வாழ்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கை
இந்த உலகத்திற்கு சுத்தமான முன்னுதாரணம், சந்தேகமே கிடையாது. ஆச்சரியமான அனுபவங்களை நாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா இந்த தீனுக்காக மகத்தான சாதனைகளை வென்றெடுத்து கொடுத்த நாயகர். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய வாள் என்று பாராட்டப்பட்ட நபித்தோழர். அவங்களுக்கு எப்படி ஒரு ஆற்றல் இருந்ததுன்னா, 2 கையாலையுமே வாள் சுற்றக்கூடிய ஆற்றல் இருந்தது. அவங்கள பற்றி பேசுறதா இருந்தால் ஒரு தனி பேச்சு பேசணும். நான் சமீபத்தில் ஒரு நாள் ராத்திரி உட்கார்ந்து அவங்க ஈராக்கை ஜெயிச்சு கொடுத்த அந்த வரலாற்றை நான் படித்தேன். ராத்திரி மணி 1-2 கடந்து போனது தெரியலை. முடிச்சு பார்க்குற அந்த வரலாறு முடிக்கிறேன், 3 மணியை தாண்டி நிற்கும். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தன்னுடைய தனித்த சாதனை, ஈராக்கை அவர்கள் வென்று கொடுத்தார்கள். அவ்வளோ பெரிய சாதனையாளர், இந்த தீனுக்கு மகத்தான வெற்றிகளை பெற்றெடுத்து கொடுத்தவர். ஒரு கட்டத்தில் சஹாபாக்களுக்கு இடையே என்ன எண்ணம் வந்து விட்டது என்றால், காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருவார் என்றால் வெற்றி நிச்சயம் என்ற எண்ணம் சஹாபாக்கள் மத்தியிலே பரவி இருந்தது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலத்தில் காதிசியா என்ற ஒரு யுத்தம் நடந்துச்சு. இஸ்லாமிய வரலாறு நாம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த காதிசியா யுத்தத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். பத்ரி யுத்தம் எப்படி இஸ்லாமிய வரலாற்றில் முக்கியமானதோ அதே அளவுக்கு முக்கியமானது காதிசியா யுத்தம். பத்ரி யுத்தத்தில் என்ன நடந்துச்சு? அரபு நாட்டில் இஸ்லாம் வெளிப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது இல்லையா? கொஞ்சம் பேராக இருந்த முஸ்லிம்க மக்காவுடைய காஃபிர்களை ஜெயிச்ச உடனே அந்த செய்தி அரபு தீபகற்பம் முழுக்க பரவுச்சு. பரவியது ஆச்சரியமா இருந்துச்சு. முஸ்லிம் என்ற ஒரு இனம் உருவாகி இருக்கிறது என்ற இந்த பெயர் அரபு தீபகற்பத்துக்குள்ளே பரவுவதற்கு பத்ரி யுத்தத்தின் வெற்றி காரணமாக இருந்தது. அரபு தீபகற்பத்துக்குள்ளே பரவுவதற்கு பத்ரி யுத்தம் காரணமாக இருந்தது என்றால், அகில உலகத்திற்கும் இஸ்லாம் வெளிப்படுவதற்கு காரணமாக இருந்தது காதிசியா யுத்தம். காதிசியா யுத்தத்திலே முஸ்லிம்கள் முதல் முறையாக ஒரு பேரரசாங்கத்தை எதிர்த்து போரிட்டார்கள். அன்னைக்கு 2 பேரரசுகள் இருந்துச்சு. ஒன்று பாரசீக பேரரசு, இன்னொன்று ரோம பேரரசு. இதில் பாரசீக பேரரசை எதிர்த்து காதிசியா யுத்தத்தில் முஸ்லிம்கள் வெற்றி அடைந்தார்கள். பாரசீக பேரரசு 2 பேரரசுகளில் வலிமையானதாக அப்ப இருந்துச்சு. வல்லரசுகள் எப்பவுமே மாறி மாறி இருக்கும், அப்படித்தானே? ஒன்று ஒரு தடவை ஒரு கை ஓங்கி இருக்கும், இன்னொரு தடவை இன்னொரு கை ஓங்கி இருக்கும். அந்த நேரத்தில் பாரசீகத்தினுடைய கை ஓங்கி இருந்துச்சு. அந்த இடத்துல காதிசியா யுத்தத்திலே முஸ்லிம்கள் பாரசீக படையை சந்தித்தார்கள். இவங்க சும்மா 30,000 40,000 பேர், அவங்க 2 லட்சம் பேர். காதிசியாவின் களத்திலே அவர்கள் நிற்கிறார்கள். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போர்படையினுடைய தளபதியாக இருக்கிறார். இந்த வரலாறு படிக்கணும். உங்களுக்கு ஆசை இருந்தா நீங்க படிச்சு பாருங்க. இந்த இஸ்லாம் எப்படி இந்த உலகத்தை ஜெயிச்சது அப்படிங்கிற யதார்த்தத்தை நாம புரிஞ்சுக்கலாம். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு படை தளபதியாக இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய கருத்துக்கு இந்த செய்தி வருது. சஹாபாக்கள் மத்தியில் என்ன எண்ணம் பரவி இருக்குதுன்னா, காலித் ரலியல்லாஹு தஆலா வந்துட்டா ஜெயிச்சிருவோம் அப்படின்னா அது ஈமான்ல வேற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திடுமே. உமர் ரலியல்லாஹு தஆலா இதுல ரொம்ப தீர்க்கமாக யோசிக்கிறவர். ஒரு கடிதம் எழுதுனாங்க, காலித் ரலியல்லாஹு தஆலா பதவியை விட்டு விலகுங்க, உங்களை நான் நீக்குகிறேன். உங்களை நீக்கிட்டு உங்களுக்கு பதிலாக சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள தளபதியாக நான் நியமிக்கிறேன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி, அந்த கடிதத்தை சஅத் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்டயே கொடுத்து அனுப்பி, நீங்க போய் இந்த கடிதத்தை அவர்கிட்ட கொடுத்து புதிய தளபதியாக நீங்க பொறுப்பேற்றுக்குங்கன்னு சொல்றாங்க. எந்த நேரத்தில் சொல்றாங்க? யுத்த முனையில நிற்கிற போது, படைகள் நிற்கிற சந்தர்ப்பத்தில் படை தளபதியை மாற்றி ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா உத்தரவிட்டார். கடிதம் வந்து கிடைச்சது. கடிதத்தை வாங்கினாங்க, சரின்னு விலகிக்கிட்டாங்க. சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா தளபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டாங்க. யுத்தத்துக்கான ஆயத்தம் நடந்துட்டு இருக்கு. இந்த தலைவர்கள் சரியா இருந்தா கூட இந்த கீழே இருக்கிறாங்க பாருங்க, தொண்டர்கள், இவன் பல நேரத்தில் சரியா இருக்க மாட்டான். அந்த நேரத்தில் ஒருத்தர்
ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா போய் கேட்குறாரு, நேற்று வரைக்கும் நீங்கள் அமீருல் ஜெய்ஷாக இருந்தீங்க, இன்னைக்கு சாதாரண சிப்பாய் ஆயிட்டீங்களே என்று கேட்கிறார். சாதாரண சிப்பாய் ஆயிட்டீங்களே. அப்ப ஹசரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நான் நேற்றும் அல்லாஹுக்காகவே போரிட்டேன், இன்றும் அல்லாஹுக்காகவே போரிடுகிறேன். நான் அமீருல் ஜெய்ஷாக இருப்பதும் சாதாரண சிப்பாயாக இருப்பதும் எனக்கு ஒன்றுதான் என்றார். அருமை சகோதரர்களே, ஈமானிய வாழ்வுக்கான இலக்கணம் அது இல்லையா? ஈமானிய வாழ்வுக்கான இலக்கணம் அது. இந்த இலக்கணத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது என்ன என்றால், அவங்க வாழ்க்கையில் இருந்த லட்சியம் ஒன்றுதான், ஒரு ரிதுவான மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திருப்தி போதுமானது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க செய்கிறதோ அல்லது மற்றவர்களோ எனக்கு அது பொருட்டல்ல, நான் என்னுடைய காரியத்தை எதை செய்கிறேனோ அதை அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்ற எண்ணத்தில் செய்கிறேன். நான் அடிக்கடி சொல்வது நண்பர்களே, எந்த வேலையை நாம் செய்தாலும் மார்க்கம் கற்பிக்கிறது லிவஜிஹில்லாஹ், அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள். படிக்க போறோம், படிக்க போகிற போது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? நான் டாக்டர் ஆவதற்காக, நான் இன்ஜினியர் ஆவதற்காக, அல்லது நான் பெரிய வியாபாரி ஆவதற்காக, வியாபார விற்பனர் ஆவதற்காக நான் படிக்கிறேன் அப்படின்னு நீயத் இருக்கணும். ஆனா அதுக்கு முன்னால ஒரு வார்த்தையை சேர்ந்துக்குங்க, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற வக்கீல் ஆவதற்காக. ஒரு மனிதனுக்கு இப்படி சிந்தனை வரும் என்றால் அந்த வக்கீல் எப்படி உயர்ந்த வக்கீலாக இருப்பார்? நான் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற டாக்டர் ஆவதற்காக என்று இருக்குமானால் அவர் எப்படி சிறந்த டாக்டராக இருப்பார்? நான் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற இன்ஜினியர் ஆவதற்காக என்று இருக்குமானால் அவர் எப்படிப்பட்ட இன்ஜினியராக இருப்பார்? சிமெண்ட்ல கலப்படம் செய்யக்கூடிய இன்ஜினியராக இருக்க மாட்டார், கிட்னி திருடுகிற டாக்டராக இருக்க மாட்டார், பொய் பேசுவதற்காகவே வாதிடுகிற வக்கீலாக இருக்க மாட்டார் இல்லையா? நாம நம்முடைய குழந்தைகளுக்கு கற்பிக்கிற கல்வியிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். கல்யாணம் பண்ணி வைக்கும் போது என்ன நோக்கத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்? அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு நினைக்கிறோமா இல்லை? அல்லாஹ்வுடைய திருப்திக்குரிய சிறந்த வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை நம் பிள்ளைகளுக்கு வேணும்னு நாம நினைக்கிறோம். அப்படி நினைக்கிற இடத்துல ஒரு வார்த்தையை முன்னால நாம சேர்த்துக்கலாம், அல்லாஹ்வுடைய திருப்திக்குரிய ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை நம் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும். வியாபாரம் செய்கிறோம், வியாபாரத்துக்கு நிறைய நோக்கங்கள் இருக்கும், எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பல இலக்கணங்கள், பல இலக்குகள் இருக்கும். ஆனால் அந்த இலக்குகளுக்கு முன்னாலே அல்லாஹ்வுடைய திருப்திக்குரிய சிறந்த வியாபாரியாக நான் இருக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை நாம் சேர்த்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்விடத்திலே ஹுஜ்ஜத்தாக காட்டுவதற்கு போதுமானதாக இருக்கும். எனவே நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், ஒரு விழிப்புணர்வுடனான ஈமானிய வாழ்க்கைக்கு நாம் வந்துவிட வேண்டும். அப்படி வருவதற்கு தேவைப்படுவது இந்த அடிப்படையான சிந்தனை, என் வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய திருப்தி பெரியது. பயானுக்கு வந்து உட்கார்ந்துருக்கோம், பயானுக்கு வந்து உட்கார்ந்துருக்கோம், என்ன நியத்தில் உட்கார்னா அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கட்டும், அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கட்டும்னு சும்மா உட்கார்ந்துருக்கோம், ஒரு பயான் கேட்டு வருவோமே இல்லாம அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கட்டும் வஜிஹில்லா என்று உட்கார்ந்திருந்தோம் என்றால், நாம் இங்கே உட்கார்ந்திருந்த நேரத்தில் நமக்கு பேசிய ஹஸ்ரத்து அவர் நமக்கு புரிகிற மாதிரி பேசினாலும் சரி, புரியாத மாதிரி பேசினாலும் சரி, நமக்கு நன்மை நிச்சயமா இல்லையா? அவர் எப்படிப்பட்ட விஷயங்களை பேசியிருந்தாலும் நமக்கு நன்மை நிச்சயமாக இருக்குமா இல்லையா? எனவே நம்முடைய நிய்யத்து லிவஜிஹில்லா, லிலில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக என்று நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் நம் வாழ்க்கையை நிச்சயத்தாக நாம் ஆக்கிக் கொள்ளலாம். நான் மீண்டும் சொல்றேன், லிவஜிஹில்லா என்ற சிந்தனை வருமானால் வாழ்க்கை புனிதப்பட்டுவிடும். இந்த சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா என்று சொன்னேன் உங்கள்கிட்ட, அவங்க படைத்தளபதியாக இருந்து நிறைய யுத்தங்களிலே முஸ்லிம்களுக்கு பெரிய வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தார்கள். அவங்க பெற்றுக் கொடுத்த வெற்றிகள்ல ஒன்று மதாயின் நகரம், சிரியாவுடைய புகழ்பெற்ற மதாயின் நகரத்தை வெற்றி பெற்றுக் கொடுத்தார்கள். மதாயின் நகரம் அன்றைக்கு அவர்களுடைய அரசியல் கேந்திரமான நகரமாக இருந்தது. மதாயின் நகரத்தை வெற்றி கொண்ட போது பாரசீக பேரரசனுடைய பொக்கிஷங்கள் ஏராளமாக முஸ்லிம்களுக்கு கிடைத்தது. கணக்கிலே சொல்ல முடியாத, இதுவரைக்கும் அவர்கள் பார்த்திராத பொக்கிஷங்களும் அவர்கள் விலை மதிப்பற்ற பணங்காசுகள் அவர்களுக்கு கிடைத்தது. ஹஸரத் சஅத் ரலியல்லாஹு தஆலா படையில இருந்த வீரர்களுக்கு சொன்னாங்க, உங்க கையில என்னெல்லாம் கிடைக்குதோ அதை கொண்டு வந்து இந்த கூடாரத்தில் சேமிச்சிருங்கன்னு சொன்னாங்க. போர்க்களத்தில் கிடைக்கிறது எல்லாம் அவங்கவுங்க எடுத்துக்க கூடாது, அதையெல்லாம் கொண்டு வந்து தளபதி கிட்ட கொடுத்துடணும். அவரு அரசாங்கத்துக்குன்னு 5ல் 1 பங்கு இருக்கு, அதை எடுத்துக்குவார். எடுத்ததுக்கு பிறகு ஒவ்வொரு வீரர்களுக்கும் அவரவர்களுடைய பங்களிப்புக்கு ஏற்ப பிரித்து கொடுப்பார்.
இதுதான் யுத்தகலத்தினுடைய அந்த வெகுமதி பொருட்களை பயன்படுத்துற வழிமுறை. சாத் ரலியல்லாஹு தஆலா உத்தரவிட்டார்கள், உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் கொண்டு வந்து இந்த கூடாரத்தில் வச்சிருக்கேன்னாங்க. கூடாரத்திலே திரண்டிருந்த பொருள்கள் மிக மதிப்புக்குரியதாக இருந்ததுனால அதை யாரும் களவாடி விடக்கூடாது என்பதற்காக சாத் ரலியல்லாஹு தஆலா அவங்களே அதுக்கு பக்கத்துல பாதுகாப்புக்கு இருந்தாங்க. ராத்திரி நேரம் ஒரு வயசானவர் வர்றாரு, அழுக்கான தோற்றம், அவர் மேல போட்டிருக்கிற ஆடை அழுக்காக பங்கையாக இருக்கு. இந்த தோற்றத்தோட ஒருத்தர் வர்றாரு, கையில என்னமோ வச்சிருக்கிறார் அப்படின்னு தெரியுது. ஒரு பக்கத்திலே வருகிற போது சாத் ரலியல்லாஹு தஆலா யார் இவரு, இந்த ராத்திரி நேரத்தில் இங்கேயே வர்றாரு அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வருகிறது. யார் அது என்று கேட்கிறார்கள். வந்தவர் ஒன்றும் சொல்லல, கையில வச்சிருந்த அந்த அழுக்கு துணி மூடி இருந்த அந்த மூடியை இப்படி அகற்றினார். அந்த இடமே பிரகாசம் அடைந்தது. காரணம் அதிலே மதாயின் நகரத்து மன்னன் அணியக்கூடிய மகுடம், மன்னர்கள் அணிகிற மகுடத்திலே விலை மதிப்புமிக்க வைரக்கற்கள் அவர்கள் பதித்து வைத்திருப்பார். அந்த வைர கற்களின் வெளிச்சத்தில் அந்த இடமே பிரகாசமாக தெரிகிறது. அந்த வைரத்தை கையில வச்சிருக்காரு. வச்சவரு நேர உள்ள கொண்டு போய் அந்த கூடாரத்துக்குள்ள வச்சுட்டு திரும்பி போறார். திரும்பி போகிற போது அதிர்ச்சியில் இருந்த ஹஸ்ரத் சாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர் கூப்பிட்டு கேட்கிறாங்க, யார் நீங்க? ஃபலான் மன்னன் அப்படின்னு கேட்கிற, யார் நீங்க, உங்க பேரை சொல்லுங்க, சம்மிஸ்மக் உங்க பேரை சொல்லுங்கிறாங்க. அப்ப அந்த மனிதர் சொன்னார், அமீருல் ஜெய்ஷ், எந்த ரப்புடைய திருப்திக்காக நான் இதை செய்தேனோ அந்த ரப்புக்கு என்னுடைய பேரும் தெரியும், என் தந்தையின் பேரும் தெரியும் என்று சொல்லுவார். இது அல்லாஹுடைய திருப்தி பெரிதென்று நினைத்தவர்களுடைய இந்த முன்னோர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறார். அல்லாஹுடைய திருப்தி தான் பெரிது என்று ஆகிற போது வாழ்க்கை எவ்வளவு மாற்றங்களை சந்திக்கும் என்பதற்கான உதாரணம். பங்கரையான ஏழையான மனிதர், அவர் அந்த மகுடத்தை கையில் வைத்திருந்தால் அவருடைய சந்ததிகள் கூட மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பல சந்ததிகளை அவர் வாழ வைக்க முடிகிற அளவுக்கு மதிப்புக்குரிய அந்த மகுடத்தை கொண்டு வந்து வச்சுட்டு, நான் தான் கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படிங்கிற பேரை கூட சொல்லிக்கொள்ள விரும்பாதவர்கள் தான் சிறந்த மனிதர். இந்த உலகத்தில் நாம கற்பனை செய்து பார்க்க முடியாத புனிதர்கள். இந்த எண்ணத்துக்கு அந்த தன்மை இருக்கு. அல்லாஹ்வுக்காக என்று காரியம் செய்கிற நினைப்பு வரும்போது அந்த எண்ணத்துக்கு என்ன தகுதி இருக்கு? இதல்ல, இதைவிட பிரமாண்டமான காரியங்களை ஆற்றக்கூடிய தகுதி அந்த எண்ணத்துக்கு இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன் திரும்ப திரும்ப, நம்முடைய வாழ்க்கையில நாம எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அல்லாஹுடைய திருப்தி பெரிதென்று எண்ணத்தோடு வாழக்கூடிய நினைப்பு நமக்கு வர வேண்டும். நான் அடிக்கடி சொல்வது, ஒரு ஏழை உங்களை தேடி வர்றாரு, ஒன்றும் இல்லை ஜோப்பில் தடவி பார்க்குறீங்க, ஒரு 10 ரூபா கொடுக்குறோம், தூக்கி ஒரு 10 ரூபா தூக்கி சடார்னு கொடுத்துட்றோன்னு வைங்க. அப்படி கொடுக்கும்போது நமக்குள்ள என்ன இருக்காது? என்ன சிந்தனை இருக்காது. கேட்டுட்டாரு கொடுத்துருவோம். அனிச்சையாக நம்முடைய கை பாக்கெட்டுக்குள்ள போகும். ஒரு ஆள் கேட்டுட்டாருன்னா அனிச்சையாக நம்முடைய கை பாக்கெட்டுக்குள்ள போகும். வர்றதை தூக்கி கையில கொடுத்துரும். எந்த எண்ணமும் இருக்காது அல்லவா? அந்த நினைப்பிலே அந்த சந்தர்ப்பத்திலே கூட அல்லாஹ்வுக்காக அந்த பைசா 5 பைசாவாக இருந்தாலும் சரி, 5 திரகமாக இருந்தாலும் சரி, 2 திரகமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக என்ற அந்த காரியத்தை செய்வோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையை மகத்தானதாக மாற்றக்கூடிய சக்தி படைத்தது. இந்த சிந்தனை அல்லாஹ்வுக்காக என்ற சிந்தனை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நாம பழகிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய நினைப்பு எப்பவும் இருக்கும். நம்ம வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய நினைப்பு எப்பவும் இருக்கும். இந்த சிந்தனைக்கு பழகணும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌர் குகையிலே நிற்கிற போது எதிரிகள் வாசலுக்கு வந்துவிட்ட சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அச்சத்தோடு, யா ரசூலல்லாஹ், இந்த வாசலுக்கு வந்துட்டாங்களே, உங்க கால் தெரியுதே, அவங்க லைன் அபுசரூனா, அவர்கள் நம்மை பார்த்து விட்டால் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவிலிருந்து வந்த வார்த்தை என்ன? மா வன்னுக யா அபூபக்கர் பீஸ்னைனி வல்லாஹு சாலிசுஹுமா. அபூபக்கரே, என்ன நினைக்கிறீர்கள்? நாம் 2 பேர் மட்டுமா இருக்கிறோம், நம்மோட 3ஆவதாக அல்லாஹ்வும் இருக்கிறானேன்னு சொன்னோம். வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய திருப்தி பெருசு அப்படின்னு நினைச்ச வாழ்க்கை போகும்போது எந்த ஒரு கட்டத்திலும் அல்லாஹ் என்ற ஞாபகம் நமக்கு வரும். அல்லாஹ் என்ற ஞாபகம் நமக்கு வரும்போது அந்த ஞாபகம் நம்மை பாதுகாக்கும், நம்முடைய பரக்கத்திற்கு காரணமாகும்.
அல்லாஹ் என்ற ஞாபகத்தில் இருப்பவர்களுடைய செயல்களை அல்லாஹ் அவங்களை எப்பவுமே கவனிக்கிறான். யார் அப்படி இருக்கிறாங்கன்னு அவங்களை கவனிக்கிறான். அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறான். அவங்களுடைய காரியங்களை இந்த உலகம் புகழுவதற்குரிய காரியங்களாக அல்லாஹ் ஆக்குகிறான். நம்ம நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். அல்லாஹ்வுக்காகன்னு ஒரு காரியம் செஞ்சோம்னா அது சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அது நம்முடைய புகழுக்குரிய, நம்முடைய பின்னால் வாழ்க்கைக்குரிய புகழுக்குரிய ஒரு காரணமாக அல்லாஹ் ஆக்குவான். இன்னைக்கு நம்ம பல பேர் பள்ளிவாசல் கட்டி கொடுக்கிற போது கூட ஒரு வகையான நான் கட்டி கொடுக்குறேன் என்ற எண்ணத்தில் கட்டி கொடுத்துருக்கோம். நான் கட்டி கொடுக்குறேன் அந்த சிந்தனை இல்லை. அல்லாஹ்வுக்காக இந்த நான் கட்டி கொடுக்குறேங்கிற நினைப்பு நல்லது தான். ஏன் அது இருந்தால் தான் நான் உச்சத்தில் காட்ட முடியும். நான் கட்டி கொடுக்குறேன், என்கிட்ட காசு இருக்கு, அல்லாஹ் எனக்கு காசு கொடுத்துருக்கான், நான் ஒரு பள்ளிவாசல் கட்டி கொடுக்குறேன், நல்லதுதான். அப்படி இருந்தால் தான் நாம் என்ன செய்ய முடியும்? அல்லா இடத்துல அல்லாஹ் நான் உனக்காக ஒரு பள்ளி கட்டினேன்னு காட்ட முடியும். ஆனால் அந்த உனக்காகங்கிற வார்த்தையில அழுத்தம் வேணும். எல்லாம் உனக்காக, உன்னுடைய திருப்திக்காக, வேற யாருடைய பெருமைக்காகவும் புகழுக்காகவும் இல்லை, வந்து கேட்டாங்கிற முகஸ்துதிக்காக அல்ல. எல்லாம் உன்னுடைய திருப்திக்காகவே நான் இதை செய்தேன் என்ற நினைப்பிலே செய்வோம் என்றால் அல்லாஹ் நமக்கு மகத்தான பின்னால் உள்ள பிந்தைய வாழ்க்கையின் புகழை அல்லாஹ் நமக்கு தருவான். நம் சந்ததிகளை அல்லாஹ் வாழ வைப்பான். அல்லாஹ் தர்ற பரக்கத்துங்கிறது நமக்கு மாத்திரமல்ல, நம் சந்ததிகளுக்கும் சேர்ந்தது. நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. சஃபா மருவால ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போகும்போது சஃபா மருவால ஓடணும் இல்லையா? அல்லாஹ் உங்க எல்லாரும் அனைவரும் பெரும்பாலும் நீங்க உம்ராவுக்கு போயிருப்பீங்க. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அந்த தௌஃபீக்கை தந்தல் புரிவானாக. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்தை பலமுறை செய்வதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. சகோதரர்களே, உம்ராவுக்கு போனால் சஃபா மருவாவுக்கு இடையில் சையை செய்கிறது ஒரு ருக்குனு. ஷாஃபி மதுஹபின்படி அது ஒரு ருக்குனு, அது ஒரு ஃபர்து. ஓடியே ஆகும். 2.8 கிலோமீட்டர்ஸ். இங்கேருந்து 7 தடவை போயிட்டு வந்தோம்னா அது வந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர். நம்மள ஆளுங்களுக்கு பல பேருக்கும் அது ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா நம்முடைய கனவான்கள் யாரும் நடக்கிறது இல்லை இல்லையா? பெருமக்கள் யாரும் நடக்கிறது இல்லை, அதெல்லாம் கை விட்டுட்டோம். அதனால் இப்போவுமே என்னென்னா சஃபா மருவாவில் சை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு நிற்கிறவங்க இருப்பாங்க. புதுசாக வந்தவங்க என்ன செய்கிறது, நடக்க முடியாமல் என்ன செய்கிறது, நடக்க தான் வேணும், அப்படி நிற்கலாமா, ஓய்வு எடுக்கலாமா, அனுமதி இருக்குமா இல்லையா? சில பேருக்கு போதும் முடிஞ்சு போயிருக்கோம். இப்போ நாம் சஃபா மருவாக்கில் சை செய்யலாமா செய்ய முடியாதான் அழுதுகிட்டு கொஞ்சம் பேர் நிற்பாங்க. அல்லாஹ் அப்படி கஷ்டப்பட்டு நம்மளை அழுது என்ன செய்ய வைக்கிறான்? இந்த கடமையை செய்ய வைக்கிறான். சஃபா மருவாவுக்கு இடையில ஓட வைக்கிறான். பல தடவை யோசிச்சிருக்கு, இது என்னத்துக்கு இந்த ஓட்டம், எதுக்காக இந்த ஓட்டம், இந்த 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 நட தொங்கல், நம்ம சொல்ல இந்த தொங்கல்லிருந்து அந்த தொங்கல் வரைக்கும் நடக்கிறது எதற்காக? ஹாஜரா அம்மா அவர்கள் நடந்தார்கள் என்பதற்கு இல்லையா? ஹாஜரா அம்மா அவர்கள் நடந்த அந்த நடையை உலகம் முழுவதற்கும் நடக்கிற ஒரு நடையாக ஆக்கிட்டான். ஹாஜரா அம்மா அவங்க சஃபால இருந்து இறங்கி வரும்போது சஃபால மேடு ஏறுற நேரத்தில் காபா தெரியாது. காபாவில இருந்து 14 மீட்டர் தொலைவில் அவங்க மகனை படுக்க வச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஜம்சம் இருக்கிற இடம் 14 மீட்டர் தொலைவு, அங்கதான் மகனை படுக்க வச்சிருந்தாங்க. அவங்க எப்பவுமே கல்ல மேலே ஏறும்போது தெரியாது. மேலே ஏறி கீழே இறங்கி ஓடுற அந்த வளைவு இருக்கிற இடத்துல தான் மகன் இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு ஓடணும், ஓடும்போது அவங்க இப்படி திரும்பி பார்ப்பாங்க. இன்னைக்கும் நமக்கு அது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. சஃபா மருவாவுக்கு இடையில நடக்கிற போது பச்சை லைட் போட்ட இடம் இருக்கும். பச்சை லைட் போட்ட இடத்துல ஓடுவோம். ஓடும்போது இப்படி திரும்பி பார்க்கணும். அது முஸ்தஹப்புகளில் இருக்கும். ஓடும்போது இப்படி திரும்பி பார்த்தா இடது பக்கம் காபா தெரியும். இப்பவும் காபா தெரியும். ஹாஜரா அம்மா அவங்க திரும்பி பார்த்த இடத்துல அல்லாஹ் நம்மளை திரும்பி பார்க்க வைக்கிறான். ஓட வைக்கிறது மட்டும் இல்லை, திரும்பி பார்க்க வைக்கிறான். ஓடி அல்லாஹ் ஓட வைத்தான். ஏன் இந்த ஓட்டத்தை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கினான்? ஹாஜரா அம்மா அவர்கள் செய்தார்கள், அதனாலே அல்லாஹ் நமக்கு கடமையாக்கினான். ஹாஜரா அம்மாவுடைய இந்த செய்கைக்கு அல்லாஹ் இவ்வளவு அங்கீகாரம் கொடுத்ததற்கு என்ன காரணம்? திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்வார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த நிகழ்ச்சியை விவரிக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய மனைவியையும் மகனையும் அழைத்து கொண்டு வந்து காபாவின் முற்றத்திலே விட்டார்கள். காபாவின் முற்றத்திலே விட்டார்கள். ஒரு பை பேரித்தம்பழம், ஒரு பையில தண்ணீர், ரெண்டையும் விட்டுவிட்டு அவர்கள் அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தார்கள். ஹாஜரா அம்மா இடத்திலே ஒன்றும் சொல்லவில்லை. அவங்க திரும்ப திரும்ப கேட்டாங்க, எங்க போறீங்க? பதில் சொல்லல. எங்க போறீங்க? பதில் சொல்லல. 3 தடவைக்கு அவர்கள் பதில் சொல்லாத போது
4வது தடவையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஒட்டகத்திற்கு முன்னால் வந்து நின்று கொண்டு ஹாஜரா அம்மா அவர்கள் கேட்டார்கள், அபிஹாதா உமிர்த்த, இது அல்லாஹ்வின் உத்தரவா என்று கேட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் ஆம்னு சொல்லல, தலையை அசைச்சாங்க, ஆமா என்று தலையை அசைச்சார்கள். அப்போது ஹாஜரா அம்மா அவர்கள் அந்த ஒட்டகத்திற்கு வழிவிட்டு சொன்னார்கள், இதன் லா யுதிஅன் அல்லாஹ், அப்படியானால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். யாரும் இல்லாத ஆதரவற்ற வறண்ட பாலைநிலத்திலே ஒரு பச்சிலம் குழந்தையோடு தனியாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஹாஜரா அம்மா அவர்கள் சொன்னாங்களே, அந்த சொல்லுக்கு அல்லாஹ் மரியாதை கொடுத்தான். மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஹாஜரா அம்மா தாக்கிராத்தாக இருந்தார்கள். தாக்கிராத்னா அல்லாஹ்வை தாக்கிரத், அல்லாஹ்வை நினைக்கிறவங்களா இருந்தாங்க. அந்த கட்டத்திலேயே அல்லாஹ்னு சொன்ன உடனே வழி விட்டுட்டாங்களா இல்லையா? அல்லாஹ்வை நினைச்சவங்களா இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில அல்லாஹ்வை தவிர வேறு எதற்கும் முக்கியத்துவம் அவங்களுக்கு இருக்கல. எங்க காசு வரலையே, போதுமான பேரிச்சம்பழம் இல்லையே, தண்ணி கூட கொஞ்சம் தானே இருக்குது என்றெல்லாம் அவங்க கேட்டுட்டு இருக்கல. அல்லாஹ் எங்களை வீணடிக்க மாட்டான்னு சொன்னாங்க இல்லையா? அல்லாஹ்வை நினைத்தவர்களாக இருந்ததற்கு அல்லாஹ் கொடுத்தது அவங்களுடைய செயலை அல்லாஹ் உலகம் முழுக்க மக்கள் செய்யற செயலாக ஆக்கினான். இதிலே கூட நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஹாஜரா அம்மா அவங்க ஓடுனாங்களே, அது இபாதத்துக்காக ஓடல. இபாதத்துக்காக ஓடுனாங்க, தாகத்துக்கு ஓடுனாங்க, தன்னுடைய சொந்த தேவைக்காக, அவங்களுடைய தாகத்துக்காக, அழுகிற குழந்தையின் தாகத்தை தீர்ப்பதற்காக ஓடினார்கள். சொந்த தேவைக்காக ஓடினாலும் தாக்கிரத்துகள், அல்லாஹ்வை நினைவில் வைத்திருப்பவர்கள், அவங்க துன்யவியான காரியத்தில் ஈடுபட்டாலும் அல்லாஹ் அதை இபாதத்தாகவே கருதுகிறான். மார்க்கத்தில் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். நாம வியாபாரம் செய்கிற போது அல்லாஹ்வுடைய திருப்தியை கொண்ட ஒரு வியாபாரம் எனக்கு வேண்டும் என்ற நிய்யத்திலே நாம் செய்வோம் என்றால் வியாபாரம் இபாதத்தாகி விடுகிறது. ஒருத்தர் ஒரு கல்யாண வாழ்க்கையில ஈடுபடுகிற போது அல்லாஹ்வுடைய திருப்தியை கொண்ட ஒரு கல்யாண வாழ்க்கையில நான் ஈடுபடுறேன்னு நினைச்சாருன்னா, அவர் ஈடுபடுற கல்யாண வாழ்க்கையில ஒரு கணவன் மனைவி சந்திச்சதையே அல்லாஹ் நமக்கு இபாதத்தாக்குனானே. அரஃபா மைதானத்துல கூடுகிறோமா இல்லையா? அரஃபானால என்ன அர்த்தம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹவ்வா அம்மாவும் சந்திச்சுக்கிட்டு நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறார்கள். ஒரு துல்ஹஜ் மாசத்தின் 9ஆம் நாள் லொஹர் தொழுகைக்கு பிறகு, லொஹர் தொழுகையினுடைய உச்சி நேரத்திற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அம்மாவும் சந்திக்கிறார்கள். ஒரு கணவனும் மனைவியும் இயல்பாக சந்தித்தார்கள்னா என்ன நடக்கும்? நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்தித்தாங்கன்னா என்ன நடக்கும்? அதுதான் அங்க நடந்துச்சு. அதை அல்லாஹ் தஆலா நமக்கு வணக்கமாக்கினானே. இன்னைக்கு அங்க தங்கி இருக்கிறது அல்லாஹ் வணக்கமாக்கி இருக்கிறனாலே காரணம் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சரி, ஹவ்வா அம்மாவும் சரி, இந்த பூமிக்கு வந்ததிலிருந்து அல்லாஹ் இடத்திலே மன்னிப்பு கேட்பதையே வாழ்க்கையாக கொண்டு நடந்தார்கள். அதுதான் பெரிது என்று நினைத்து நடந்தார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய நினைவோடு வாழக்கூடியவர்கள் அவங்க இந்த துன்யவியான காரியத்தில் ஈடுபடுவார்களானாலும் அல்லாஹ் அதை இபாதத்தாக மாற்றுகிறான். பிற்கால சந்ததிகள் செய்வதற்குரிய வணக்கமாக அதை அல்லாஹ் ஆக்குகிறான். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, அழுத்தமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது. நம் வாழ்க்கையில எந்த காரியத்தை நாம் செய்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்வது என்ற எண்ணத்திலே செய்ய வேண்டும். மனிதர்களுடைய திருப்தி என்பது அற்பமான, மனுஷங்களை திருப்திப்படுத்தவே முடியாது. முடியுமா? மனுஷங்களை திருப்திப்படுத்த முடியுமா? ஒரு கல்யாணத்துல நீங்க திருப்திப்படுத்துறதுக்காக என்னெல்லாம் செஞ்சாலும் கூட குறை சொல்றதுக்கு 2 பேர் இருப்பானா இல்லையா? குறைஞ்சபட்சம் என்ன சொல்லுவான்? பணத்திமிரில் செய்யறாருன்னா சொல்லிட்டு போவான். எல்லாம் நிரப்பமா இருந்தா கூட என்ன சொல்லிட்டு போவான்? பணத்திமிரில் செஞ்சாருன்னு சொல்லிட்டு போவான். ஒரு வியாபாரியை பற்றி ஒரு செய்தி அவர் கேள்விப்பட்டாங்க. பம்பாயில் ஒரு வைர வியாபாரி. அவருடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணார். கல்யாணம் பண்ணும்போது அவர் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, யார் இந்த கல்யாணத்துக்கு வந்தாலும் இந்த கல்யாணத்தில் யாரும் அதிருப்தி அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணார். கல்யாண அழைப்பு கொடுத்ததையே பல 1000 ரூபாய் மதிப்புள்ள அழைப்புதல்களை கொண்டு போய் கொடுத்தாரு. வர்றவங்களை ஒவ்வொருத்தரையும் மாலை போட்டு வரவேற்றாராம். கல்யாணத்தில் மாப்பிள்ளைக்கு தானே மாலை போடுவாங்க. அவர் என்ன செய்தாரு? வர்றவங்களுக்கு எல்லாம் மாலை போட்டு வரவேற்று என்னெல்லாம் உணவு வகைகள் தேவையோ, யாருக்கெல்லாம் என்ன தேவையோ எல்லா உணவு வகைகளையும் எல்லாருக்கும் கொடுத்தாரு. போகும்போது சும்மா அனுப்பல, அன்பளிப்பு மரியாதையான அன்பளிப்பு கொடுத்து அனுப்புனார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்தியா அவரு அன்னைக்கு சோஃபால சாஞ்சு உட்காரும் போது ஒரு ஃபோன் வருது. அவருடைய நெருக்கமான நண்பர், வியாபாரத்துறையில நெருக்கமான நண்பர் கூப்பிடுறாரு. எப்பா, என்ன கூப்பிடாம விட்டுட்டியே கல்யாணத்துக்கு? என்ன கல்யாணத்துக்கு நடக்குமா இல்லையா?
என்னதான் பார்த்து பார்த்து செய்தாலும் கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் அதிருப்தி வந்துவிடும். மனிதர்கள் விஷயத்துல மனிதர்களை திருப்திப்படுத்துறதுங்கிறது முடியாத விஷயம். அப்படி திருப்திப்படுத்துறதுனால நமக்கு பெருசா நன்மையும் கிடைக்க போறதில்லை. நம்ம முன்னால பாராட்டி பேசுறவங்க, இன்னைக்கு பாராட்டி பேசுறவங்க மறுநாள் எப்படியோ பேசுவான். ஏன் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாராட்டி பேசிட்டு பின்னால போய் இல்லாத பேசுவோம். இதுதான் மனுஷனுடைய திருப்தி. அதனால வாழ்க்கையில மனிதர்களுடைய திருப்தி என்கிறதுக்கு அதை பெருசுபடுத்தவே கூடாதுதான். அது அது மனைவியின் திருப்தியாக இருந்தாலும் சரி. மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, நீங்க என்னதான் செஞ்சாலும் கடைசியில் என்ன சொல்லுவாங்க, மா ரஅய்து மின்க கைரன் கத், உங்ககிட்ட இருந்து ஒரு நல்லதையும் பார்க்கலன்றோம். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அருமையான வார்த்தை. மா ரஅய்து மின்க கைரன் கத், உங்ககிட்ட இருந்து ஒரு நல்லதும் நான் அனுபவிக்கலன்றோம். செஞ்சதெல்லாம் என்ன ஆயிடும், வீணா போயிடும். அப்ப மனைவியை திருப்திப்படுத்த முடியாது, பிள்ளைங்களை திருப்திப்படுத்திட முடியுதா? பிள்ளைங்களுக்கும் அப்படித்தான். நீங்க என்ன கொடுத்தாலும் என்ன செஞ்சிருவாங்க, என் தகப்பனார் எல்லாம் செஞ்சாரு தான், ஆனா அவருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா பண்ணிட்டாரு அப்படின்ட்டுருவாங்க இல்லையா? இப்ப எல்லாம் அப்படித்தான். இது இந்த எல்லாருடைய திருப்தியும் இப்படிப்பட்டதுதான். இந்த உலகத்துல ரொம்ப லேசா திருப்திப்படுத்த முடிஞ்சது அம்மா. ரொம்ப லேசா திருப்திப்படுத்த முடிஞ்சது அம்மா. அந்த அம்மா கூட ஒரு நேரத்துல அதிருப்தி அடைஞ்சிருவாங்க மருமகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது. ரொம்ப லேசா திருப்தி அடைஞ்சிருவாங்க அம்மா. அவங்க கூட ஒரு நேரத்தில் என்ன செஞ்சிருவாங்க, மருமகளோட ஒப்பிட்டு என் பையன் பொண்டாட்டிக்கு எடுத்த மாதிரி எனக்கு சாரி எடுக்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க. நடக்குமா இல்லையா? மனிதர்களுடைய திருப்திப்படுத்துதல் அப்படிங்கிறது நமக்கு சாத்தியமான விஷயம் அல்ல. அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறது லேஸ், அல்லாஹ்வுடைய திருப்தியை வாங்குறது லேஸ். அல்லாஹ்வுடைய திருப்திங்கிறது கஷ்டமான விஷயம் கிடையாது. அல்லாஹ் பரீட்சை பேப்பர் திருத்துற ஆசிரியர் எப்படி ரொம்ப நுணுக்கமா பார்த்துக்கிட்டு இருக்காரோ அப்படி பார்க்கறது இல்லை. அல்லாஹ் தயால மிக்கவன், கருணை மிக்கவன். அவன் நம்மளை எவ்வளவு தூரம் ஏத்துக்க முடியும்னு பார்க்கிறான். அல்லாஹ் நம்மளை எவ்வளவு தூரம் தள்ள முடியும்னு பார்க்கறது இல்லை. சாதாரணமா அதிகாரிகள் என்ன செய்வாங்க, நீங்க ஒரு கோரிக்கையோட போகிற போது என்ன பார்ப்பாங்க, எவ்வளவு தூரம் தள்ள முடியும்னு தான் பார்ப்பாங்க இல்லையா? அதிகாரிகளுடைய இயல்பு எப்படி, நீங்க ஒரு கோரிக்கையோட போகும்போது இது எவ்வளவு தூரம் ரிஜெக்ட் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன காரணம் இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், நாம எப்ப கேட்கிற போதும் எதை கேட்கிற போதும் அதை எவ்வளவு தூரம் நமக்கு நிறைவேற்றி தர முடியும் என்று அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் தன்னுடைய திருப்தியை தருவதற்கும் அப்படித்தான். அல்லாஹ் இடத்திலே கடுமையான நிபந்தனைகள் எதுவுமே இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே யூதர்கள் கேட்டாங்களாம், அல்லாஹ் எங்களை திருப்திப்பட்டுக்கிட்டானான்னு கேட்டு சொல்லுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்துக்கும் போய் கேட்டாங்களே, அவங்க யூதர்கள் போய் கேட்டாங்க, அல்லாஹ் எங்களை திருப்திப்பட்டுக்கிட்டானான்னு கேட்டு சொல்லுங்க. இல்லாத அக்கிரமத்தை எல்லாம் செஞ்சாங்க, செஞ்சுட்டு இதையும் நினைச்சாங்க அல்லாஹ் எங்களை திருப்திப்பட்டுக்கிட்டானா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ் என் மக்களை நீ திருப்திப்பட்டுக்கிட்டியா? இப்போ அல்லாஹ் பதில் சொன்னானா, என்னுடைய திருப்தி ரொம்ப லேசானது, என்னுடைய திருப்தி ரொம்ப லேசானது. நான் கொடுத்ததை நீங்க திருப்திப்பட்டுக்கிட்டீங்கன்னா உங்களை நான் திருப்திப்பட்டுக்கிட்டேன். என்னுடைய திருப்தி வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை நான் திருப்திப்பட்டுக் கொள்கிறேன். நான் கொடுத்ததை நீங்கள் திருப்திப்பட்டுக் கொண்டால், என்னுடைய திருப்தி வேணும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களை நான் திருப்திப்பட்டுக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்திலே சொன்னான் என்ற ஒரு செய்தி இருக்கு. அதனால அல்லாஹ்வுடைய திருப்தியை வாங்குறது கஷ்டமானதல்ல. மனுஷங்களுடைய திருப்தியை வாங்குறது ரொம்ப கஷ்டப்படணும். அல்லாஹ்வுடைய திருப்தியை ரொம்ப லேசா வாங்கிடலாம். என்ன இருக்கணுங்க நம்மகிட்ட, அல்லாஹ்வுடைய திருப்தி வேணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்மகிட்ட இருக்கு. அதனால் இந்த வருதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திருப்தியே பெரிது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நம்ம மனசுல வச்சுக்குவோம். இந்த நோன்பு நம்ம அதுக்கு பக்குவப்படுத்தும். நோன்புங்கிறது மகத்தான ஒரு வணக்கம். நோன்புக்கு மார்க்கம் நிறைய நன்மையை சொல்லியிருக்கு. எல்லாரும் நோன்பு வைக்கணும். அநேகமாக நம்ம யாரும் நோன்பு வைக்காமல் இருக்க மாட்டோம். நோன்பு வைக்கணும். ரமலான் மாதம் முழுக்க நோன்பு வைக்கணும், அது கடமை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும், யார் இந்த ரமலான் மாதத்தை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் நோன்பு வைக்கட்டும் என்று அல்லாஹ் உத்தரவிடும். எனவே நோன்பு வைக்காம இருக்கிற அந்த சலுகை யாருக்கெல்லாம் தரப்பட்டிருக்கு? அறவே முடியாத நோயாளிக்கு நோன்பு வைக்கிறது சலுகை தரப்பட்டிருக்கு. அதே போல ரொம்ப முதியவர்கள் நோன்பு வச்சா அவங்களால தாங்க முடியாது என்ற நிலையில் இருக்கிற முதியவர்கள், நோயாளிகள், இவங்கள நோன்பு விடுறதுல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க.
கர்ப்பிணி பெண்கள், அது மாதிரி பால் கொடுக்கிற பெண்கள், அதே போல ஹைது வரக்கூடிய மாதவிடாயில் இருக்கிற பெண்கள், இவங்க நோன்பு விடுறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. இதுல அறவே முடியாதவர்கள் என்ன செய்யணும்? அப்ப கூட அவங்க வசதி உள்ளவர்களாக இருந்தால் ஒரு நோன்பு வைக்காததுக்கு பதிலாக ஃபிதியா அவர்கள் கொடுக்க வேண்டும். அறவே வைக்க முடியாதவங்க, வயசு முதிர்ச்சியினால வைக்க முடியாதவங்க கூட ஃபிதியாவுக்கு கொடுக்கணும். ஹைது நாளை நோன்பு வைக்காத பெண்கள் அல்லது பால் கொடுக்கிற காரணத்தினாலே நோன்பு வைக்க முடியாத பெண்கள் அவங்க என்ன செய்யணும்? அதாவது ஒரு நோயினால நோன்பு வைக்க முடியாதவங்க பின்னாடி கலா செய்யணும். அவங்களுக்கு சக்தி வந்துருச்சுன்னா, அவங்க சுத்தம் ஆயிட்டாங்கன்னா பின்னாடி கலா செய்யணும். மார்க்கம் அதை கலா செய்ய வேண்டும் என்று அந்த நோன்பு விஷயத்திலே நம்மை கடமையாக்கி இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக பயணிகள் நோன்பு வைக்கிறதுலேருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு அவசரமா பயணத்தில் போகணும், நோன்பு வச்சிருந்தா சிரமம்னா நோன்பு வைக்காம விடலாம். பின்னால போய் ஊருக்கு போன உடனே நோன்பு வச்சிருக்கணும். இப்ப நோன்பு விடுறதற்கான அனுமதி மிகச்சில பேருக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்படி தரப்பட்டிருந்த நிலையிலும் கூட பலர் திரும்பி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. கஷ்டமா இருக்குது, நோன்பு விட்டுறலாம் அப்படிங்கிற நிலையில கூட, கஷ்டமா இருக்கு நோன்பு விட்டுறலான்ற நிலையில கூட அல்லாஹ் சொல்றான், அந்த சூமு ஹைருல் லக்கும், நோன்பு வைங்க, அதுவே சிறந்தது. சில நேரத்துல கஷ்டமா இருக்கு, பல பேர் சொல்றாங்களா இல்லையா, நோன்பு வச்சோம்னா நிறைய பேர் கேட்டு வருவாங்க. சக்கரை வியாதிக்காரங்க, அது மாதிரி ஏதாவது ஆப்ரேஷன் செய்திருக்கிறவங்க, ரொம்ப முடியாதவங்க வந்து கேட்டு வருவாங்க, எனக்கு நோன்பு விடுறதுக்கு அனுமதி இருக்குங்களான்னு. அப்போ இந்த ஆயத்தை தான் நாம் சொல்லி காட்டுவோம். நீங்கள் நோன்பு விடுறதுக்கு அனுமதி இருக்கிறது என்றாலும் அல்லாஹ் சொல்கிறான், நோன்பு வைப்பது ஹைருன்னு சொல்கிறானா இல்லையா, அதை நம்பி வைங்க. ஒருவேளை வெச்ச பிறகு மயக்கம் வரும் என்றால் நோன்பை முறித்துக் கொள்ளுங்கள். வெச்ச பிறகு ஒரு தள்ளாட்டம் வரும் என்றால் நோன்பை விரித்துக் கொள்ளுங்கள். நோன்பு வெச்ச பிறகு ஒரு தளர்ச்சி ஏற்படும் என்றால் நோன்பை விட்டுக்கலாம். அல்லாஹ் இடத்திலே நோன்பு வைத்த நன்மை நமக்கு கிடைத்துவிடும். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், பான் தசுமு ஹைருல் லக்கும், வெய்யுங்க நல்லதுன்ற அல்லாஹ். வெச்சா குறை வராது நமக்கு. எவ்வளவு எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க, சுகர் பேஷண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க, மற்ற நேரத்துல எல்லாம் எங்களால சாப்பிடாம இருக்க முடியாது, ஆனா ரமலான்ல எப்படி சாப்பிடாம இருக்கிறோமோ தெரியல, அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத் செய்வார். நிச்சயம் அல்லாஹ் பரக்கத் செய்வான். நம்முடைய உடல் ஆரோக்கியத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். எனவே நோன்பு வைக்க வேண்டியது கடமை. ஒருவேளை வைக்க முடியாத சில தளர்ச்சியும் சூழ்நிலைகளும் இருக்குமானால் வைப்பது சிறந்தது என்ற அல்லாஹுடைய இந்த வார்த்தையை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி வைக்கிற போது எவ்வளவு நன்மை கிடைக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸாம ரமலான ஈமானோ வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமலானிலே நோன்பு வைக்கிறார்களோ, ஈமானன் வஹ்திஸாபன், ஈமானோடும் இஹ்திஸாபோடும் நோன்பு வைக்கிறார்களோ, அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நோன்பு வச்சா என்னங்க பாவங்கள்? இதை சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு ஷர்த்து போடுறாங்க. ரெண்டு ஷர்த்து இருக்கு இதுல. ஒன்னு ஈமானன், இன்னொன்னு இஹ்திஸாபன். ஈமானோடும் இஹ்திஸாபோடும் அப்படின்னா அதுக்கு என்ன விளக்கம்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். நோன்பு வச்சா நிறைய கூலி தர்றதா அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கை. நிறைய கூலி தர்றதா அல்லாஹ் சொல்லி இருக்கிறான்ற நம்பிக்கையோடு நோன்பு வைப்பது. நோன்புக்கு எவ்வளவு கூலிகள் இருக்கிறதோ அந்த கூலிகளை பற்றிய நம்பிக்கையோடு, நிச்சயம் இந்த கூலி நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நோன்பு வைப்பது. நம்மள பலரும் எப்படி நோன்பு வைக்கிறோம்? ஒரு சோசியல் ஆக்டிவிட்டி ஆயிடுச்சு. ரமலான் மாசம் வந்த உடனே நோன்பு வைக்கிறதுங்கிறது, இப்ப எத்தனையோ இந்து சகோதரர்கள் நம்ம கூட சேர்ந்து நோன்பு வைக்கிறாங்களா இல்லையா? எதுக்காக நோன்பு வைக்கிறாங்க? உடலுக்கு நன்மையானது. எங்க பள்ளிவாசல்ல எப்பவுமே ஒருத்தர், அவர் பேரு பாலன், அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்து கொடுத்துட்டோம். அவர் ஒரு இன்ஜினியர், கட்டட இன்ஜினியர். எப்பவுமே நோன்பு வைப்பாரு. நானும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். நோன்பு வைக்கிறாரு. நோன்பு திறக்கிறதுக்கு கரெக்டாக பள்ளிவாசலுக்கு வந்துடுவார். அவங்க பள்ளிவாசலில் அவருக்கு ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. அவர் வந்து நோன்பு திறந்துட்டு போயிடுவார். அவர் இன்னும் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கார். இப்படி எத்தனையோ சகோதரர்கள் நோன்பு வைக்கிறாங்க. அவங்க என்ன நியத்தில் நோன்பு வைக்கிறாங்க? எந்த நியத்தும் இருக்காது, நோன்பு வச்சா நல்லதுன்னு. ஆனா மூமினான நாம நோன்பு வைக்கும் போது இந்த நோன்புக்கு ஒரு நியத்து இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்ன நம்பிக்கை? அல்லாஹ் இதற்கு நிறைய நன்மைகளை சொல்லி இருக்கிறார். சொல்லியிருக்கிறனா இல்லையா? ஹதீஸ் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹி பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 ஹரீஃபா. யார் ஒரு நாள்
அல்லாஹ்வுடைய பாதையிலே நோன்பு வைக்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் நரகத்தை விட்டு 70 வருஷம் தூரமாக்குகிறான். ஒரு நாள் நோன்பு வச்சா நரகத்தை விட்டு 70 வருஷம் அல்லாஹ் தூரமாக்குறான். இப்ப நீங்க அது 30 பெருக்கி பாருங்க, 30 பெருக்கி பாருங்க. இந்த ஈமான், நாம நோன்பு வச்சா நரகத்திலிருந்து தூரமாயிடலாம், நரகத்தை நோன்பு வச்சா அல்லாஹ் நமக்கு நரக விடுதலையை தந்துருவான், நம்முடைய பாவங்களை மன்னிச்சிருவான் அப்படின்ற நம்பிக்கையோட நோன்பு வைக்கிறது. இந்த நம்பிக்கையோடு நோன்பு வைப்பது வஹ்திசாபன் அப்படின்னா அந்த நன்மை நமக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பும் வைப்பது. நோன்புக்கு எவ்வளவு நன்மை இருக்குது அப்படின்னு நம்புறது ஈமான். அந்த நன்மை நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறதுக்கு பேரு இஹ்திசாபு, எதிர்பார்ப்பு. அப்ப ஈமான் என்றால் நம்பிக்கை, இஹ்திசாப் என்றால் எதிர்பார்ப்பு. அப்படி அர்த்தம் வச்சுக்கோங்க. இப்ப மன்சாம ரமலான ஈமானோ வஹ்திசாபன், யார் ரமலான் மாசத்துல நோன்பு வைக்கிறாங்க நம்பிக்கையோடு, அல்லாஹ் இதுக்கு நிறைய கூலி வச்சிருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கையோடும் வஹ்திசாபன், அது நமக்கு கிடைக்கும். நம்ம நோம்புல கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டா கூட அல்லாஹ் தன்னுடைய பெரிய கிருபையினாலே நமக்கு அந்த நன்மையை தந்துருவான் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடும் நோன்பு வைத்தால் எல்லா அமல்களுக்கும் இந்த 2 அடிப்படை. நம்ம செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் இந்த 2 அடிப்படை என்னதுங்க? ஈமான், இஹ்திசாப். ஈமான்னா என்ன? நம்பிக்கை. இஹ்திசாப்னா எதிர்பார்ப்பு, இது நமக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு நாம நோன்பு வைக்கிற போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இன்னொரு ஹதீஸ் இருக்குது, சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இன்ன ஃபில் ஜன்னதி பாபன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கிறது, யுகாலு லஹு ரையான், ரையான் என்ற ஒரு வாசல் இருக்கிறது, யதுகுலு மின்ஹு ஸாயிமூன யௌமல் கியாமா, நோன்பாளிகள் மாத்திரமே அந்த வாசல் வழியாக நுழைவார்கள், லா யதுகுலு மஅஹும் கைருஹும், வேற யாரும் அந்த வாசல் வழியாக நுழைய முடியாது. நோன்பாளிக்குன்னு ஒரு விஐபி கேட் இருக்கு, விஐபி கேட் ஒன்று சொர்க்கத்தில் இருக்கிறது, அது நோன்பாளிகளுக்கு ரையான் என்ற வாசல், அந்த வாசல் வழியாக நோன்பாளிகள் மட்டுமே நுழைய முடியும். இன்னொரு ஹதீஸ் இருக்குது, ரசூலுல்லாஹ் அந்த நோன்புடைய சிறப்பை பற்றி சொன்னாங்க, லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதானி, நோன்பாளிக்கு 2 சந்தோஷம் இருக்கிறது. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? நோன்பாளிக்கு 2 சந்தோஷம். ஒரு சந்தோஷம் என்ன? ஃபர்ஹத்துன் இந்த இஃப்தாரி, நோன்பு திறக்கிற நேரத்தில் ஒரு சந்தோஷம் நிச்சயமா இருக்கா இல்லையா? என்னதான் பசியை பொறுத்துக்கிட்டே இருந்தா கூட, பசியை 15 மணி நேரம் பொறுத்துக்கிறோம் இல்லையா? என்னதான் பசியை 15 மணி நேரம் பொறுத்துக்கிட்டு இருந்தா கூட அதை எடுத்து அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்ற நேரத்தில் ஒரு மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கத்தான் செய்யும் இல்லையா? அந்த சந்தோஷம் அல்லாஹ் கொடுக்கிறது. அல்லாஹ்வுக்காக காத்திருந்து, அல்லாஹ்வுக்காக தாகத்திருந்து, அல்லாஹ்வுக்காக கட்டுப்பாடுகளை அடக்கி கொண்டிருந்தவருக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம். அதுக்கு அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபர்ஹத்துன் ஃபில் ஆখিরা வ ஃபர்ஹத்துன் இந்த லிகாஇ ரப்பிஹி, அவனுடைய ரப்பை சந்திக்கிற நேரத்தில் உண்டான சந்தோஷம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நோன்பாளியினுடைய நோன்பு உண்மையானதாக இருக்கும் என்றால் நோன்பு திறக்கிற சந்தோஷம் எப்படி அவனுக்கு உறுதியானதோ அதே போல நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கிற தரிசனமும் உறுதியானது. அந்த அர்த்தம் அதுல இருக்கு. எப்படி நோன்பு திறக்கும் போது உண்டான மகிழ்ச்சி உறுதியானதோ அதே போல நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கிற தரிசனமும் உறுதியானது என்ற கருத்து அதில் இருக்கிறது. எனவே இதை நாம் ஞாபகத்தில் கொள்ளணும். இவ்வளவு நன்மைகளை தரக்கூடியது நாம் நோற்று இருக்கிற நோன்பு, இவ்வளவு இந்த நன்மைகள் இருக்கிறது என்ற ஈமானோடு, இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடும், இந்த நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கு தருவான் என்ற எதிர்பார்ப்போடும் நாம நோன்பு வைக்கணும். ரசூலுல்லாஹ் இன்னும் சொன்னாங்க நோன்பை பத்தி, நோன்பு நாளை மறுமையிலே நோன்பு நோற்றவருக்காக பரிந்துரை செய்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸியாமு வல் குர்ஆனு, நோன்பும் குர்ஆனும் யஷ்ஃபஆனி லில் அப்தி யௌமல் கியாமா, அல்லாஹ் இடத்திலே கியாமத் நாளிலே இந்த அடியாருக்காக பரிந்து பேசும். அல்லாஹ்வுடைய முன்னிலையில் நிற்கிற போது அவை பரிந்து பேசும். நோன்பு சொல்லும், யகூலு ஸியாம், நோன்பு சொல்லும், ஐ ரப்பி மனஅது அத்ஆம் வ ஷஹவாத், யா அல்லாஹ் நான் இந்த மனுஷனை பசியோடு இருந்த நேரத்தில் சாப்பிடாம இருக்கிற தடுத்தேன், அவனுடைய ஆசைகளை அடக்கிக்கொள்ள நான் செஞ்சேன், யா அல்லாஹ் இவனுக்கு நீ சொர்க்கத்தை கொடு என்று பரிந்து பேசும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நோன்புக்கு இருக்கிற மகத்துவத்துல இன்னொரு ரொம்ப பெரிய சிறப்பு, நீங்க எல்லாம் ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னா, ஹஸரத் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ். சாதாரணமா நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாரு, யா ரசூலுல்லாஹ் எனக்காக ஒரு உபதேசம் பண்ணுங்க, எனக்காக நீங்க எனக்கு தனிப்பட்டு செய்த ஒரு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டார்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைக்க பிஸ்ஸௌம், நோன்பு வை, ஃபைன்னஹு லா மிஸ்ல லஹ், அதற்கு நிகராக எதுவும் இல்லை என்று சொன்னாங்க. அதுக்கு நிகராக எதுவும் இல்லை என்று சொன்னாங்க. இந்த ஹதீஸை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? இந்த ஹதீஸனுடைய பின்னணி அஹமதுலே வருகிறது. இந்த ஹதீஸ் மற்ற அறிவிப்புகள்ல இவ்வளவுதான் வரும்னா கூட அஹமதுலே இந்த ஹதீஸ் கொஞ்சம் விவரமா வருது. எப்படி வருதுன்னா, அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சேர்ந்து பயணித்திருக்கிற போது பல சஹாபாக்கள் யுத்தத்திற்கு போய் ஷஹீதானார்கள். இப்படி ஷஹீதான போது பலருக்கும் என்ன நினைப்பு வந்துச்சுன்னா, எனக்கும் அப்படி ஒரு ஷஹாதத்து கிடைக்கணுமே அப்படின்னு ஆசை வந்துச்சு. சஹாபாக்களுக்கு அந்த ஆசை இருந்துச்சு. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை யுத்தத்துக்காக அனுப்பி வச்சாங்க. இவர் யுத்தத்துக்கு போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொன்னாரு, யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ லீ பிஷ்ஷஹாதா, நான் ஷஹீதானு துஆ செய்யுங்க அப்படின்றாரு. யார்கிட்ட? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாரு, நான் ஷஹீதானும் துஆ செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் கையேந்தினாங்க. கையேந்தி என்ன துஆ செய்தாங்க? அல்லாஹும்ம சல்லிம்ஹும் வ கன்னிம்ஹும், யா அல்லாஹ் இவங்களை சலாமத்தா திருப்பி கொண்டு வா, இவங்களுக்கு நிறைய கனிமத்துகளை கொடு. கனிமத்துனா யுத்த வெகுமதிகளை நிறைய கொடுன்னு சொன்னாங்க. வேற என்ன சொல்ல முடியும்? அவர் ஒன்றும் சொல்லலை. அவர் சொல்றாரு, ஃபகஸவ்னா, நாங்கள் யுத்தத்துக்கு போனோம், ஃபசல்லிம்னா சலாமத்தா திரும்பி வந்தோம், கன்னிம்னா நிறைய கனிம்னா நிறைய நியமத்துகளும் எனக்கு கிடைச்சது அப்படின்னாரு. அதுக்கடுத்து இன்னொரு யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் அனுப்பி வச்சாங்க. அப்போ போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் உதுலி பிஷ்ஷஹாதா, எனக்காக ஷஹாதத்துக்கு துஆ செய்யுங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொன்னாங்க. அவர் சொல்றாரு, அப்போ நாங்கள் யுத்தத்துக்கு போனோம், சலாமத்தா திரும்பி வந்தோம். மூணாவது ஒரு யுத்தத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை அனுப்பி வச்சாங்க. அந்த நேரத்திலேயே நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய், யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு ஷஹாதத்துக்காக துஆ செய்யுங்கன்னு கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ இப்படியே துஆ செய்தாங்க. 3 தடவை என்ன ஆயிப்போச்சு, இப்படி நடந்து விட்டது. இதற்கு பிறகு நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனேன். 3 தடவை ஷஹாதத்தை கேட்டோம். ரசூலுல்லாஹ் இப்படி துஆ செய்த பிறகு, நமக்கு ரசூலுல்லாஹ் இப்படி துஆ செய்ய மாட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அவர் போய் பெருமானார்ட்ட கேட்கிறாரு, முர்னி பி அம்ரின் முர்னி பி அமலின் அஹுது அன்க யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஒரு அமல் சொல்லி கொடுங்க, நீங்க சொல்லி நான் செஞ்சேன்னு இருக்கணும். எல்லாமே நீங்க சொன்னதுதான், ஆனா எனக்காக நீங்க சொல்லி நான் செஞ்சேன்னு இருக்கணும். அப்படி ஒரு அமலை எனக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு நான் போய் கேட்டேன். அப்போதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலைக்க பிஸ்ஸௌம், நோன்பு வை, ஃபைன்னஹு லா மிஸ்ல லஹ், அந்த நோன்புக்கு நிகராக எதுவும் இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. லா மிஸ்ல லஹ், அந்த நோன்புக்கு நிகராக எதுவும் இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற வணக்கங்களில் எல்லாமே அல்லாஹ்வுக்கும் அடியானுக்குமான ரகசியமான ஒரே வணக்கம் நோன்பு தான். தொழுதா தெரிஞ்சு போயிடும் இல்லையா? தொழுதா தெரிஞ்சு போயிடும். எப்படியும் தொழுகிறது வெளியுள்ளவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஜகாத்து கொடுத்தா தெரிஞ்சு போயிடும் மட்டும் இல்லை, தெரிகிற மாதிரி தான் கொடுக்கணும். ஜகாத்து எப்படி கொடுக்கணும்? காசு வசதி உள்ளவங்க ஜகாத்து கொடுக்குறேன்றது தெரிகிற மாதிரி தான் கொடுக்கணும். ஊர்க்காரங்க இவர் ஜகாத்து கொடுக்காதவர் அப்படின்னு குறை சொல்லிடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி தான் ஜகாத்து கொடுக்கணும். அதே போல் ஹஜ்ஜுக்கு போனாலும் எங்க வால் போஸ்டர்லாம் அடிக்க விட்டுறாங்க. ஹஜ்ஜுக்கு போகிறது தான் வால் போஸ்டர்லாம் அடிக்கிறாங்க. இன்னும் ஒரு பத்திரிக்கை தான் அடிக்க ஆரம்பிக்கல, இது எல்லாம் செஞ்சிடறாங்க. ஹஜ்ஜுக்கு போனாலும் உலகத்துக்கே தெரிஞ்சிடும். போயிட்டு வந்தோம்னா ஹாஜிங்கிற பட்டம் வேற வந்துடுது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சு. மனிதர்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் இருக்கிற ஒரே ரகசிய வணக்கம். இதுக்கு 2 கருத்து சொல்வார்கள் மார்க்க அறிஞர்கள். இதற்கு நிகராக எதுவும் இல்லை என்பதுக்கு ஒரு காரணம் நவீன முத்துலன்னு சொல்லுவாங்க. ஒரு காரணம் இது ரகசிய வணக்கம். இன்னொரு காரணம், உலகத்தில் எந்த சமூகமும் வணக்கத்தை, நோன்பை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் வைக்கல. அந்த இதுக்கு முன்னாடி யார் நோன்பு வச்சாலும் எதுக்கு தான் வைப்பாங்க? மக்காக்காரங்க நிறைய தெய்வங்களை வைத்து கொண்டாடி கொண்டிருந்தாலும் கூட தெய்வத்துக்கு நோன்பு வைக்க மாட்டாங்க. நோன்பு வைக்கிறேங்கிற போது அல்லாஹ்வுக்காக சொல்லிக்குவாங்க. அதனால நோன்புங்கிறது அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில் இருக்கிற ஒரு ரகசிய வணக்கம். அதனாலே ஹஸரத் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா மிஸ்ல லஹ், அதற்கு நிகராக எதுவும் இல்லை. நோன்பு ஒரு ரகசிய வணக்கம். ஆனா நோன்புக்கு ஒரு ரகசியம் இருக்கு. நோன்பு ரகசிய வணக்கம், நோன்புக்கு ஒரு ரகசியம் இருக்கு. நோன்புடைய ரகசியம் என்னன்னா, மனுஷன் அல்லாஹ்வுடைய நினைப்பிலேயே இருக்கிறான். ஹாஜரா அம்மா அல்லாஹ்வுடைய நினைப்பில் இருந்த மாதிரி
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நினைப்பில் இருந்த மாதிரி, நபிமார்களும் சாலிஹீன்களும் அல்லாஹ்வுடைய நினைப்பில் இருந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நோம்புடைய நேரத்தில் நமக்கு கிடைக்குதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நோம்பு வச்சுட்டோம். நோம்பு வச்ச பிறகு தனிமையான இடத்துக்கு போகிற போது தாகம் அடிச்சதுன்னா தண்ணி குடிச்சிருவோமா? சின்ன குழந்தையாவது குடிக்குமா? சின்ன குழந்தை, நம்ம வீடுகளில் இருக்கிற சின்ன குழந்தையாவது குடிக்குமா? ரொம்ப இதாக ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு அம்மா அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தை நோன்பு வைக்கிறேன்னு அடம் பிடிச்சிருக்கு. எல்லா வீட்லேயும் தானே நடக்கும். குழந்தை நோன்பு வைக்கிறேன்னு அடம் பிடிச்சிருக்கு. என்ன சொல்லியும் அம்மா இப்போ இல்லைப்பா நீ சின்ன குழந்தை பின்னாடி வச்சுக்கலான்லாம் சொல்லி கேட்கல. ரொம்ப அடம் பிடிச்ச உடனே அம்மாக்காரி ஒரு நாள் நைட்டு சஹருக்கு எழுப்பி விட்டாங்க. அடம் பிடிச்சி பையன் ரொம்ப அடம் பிடிக்கிறாருன்னு எழுப்பி விட்டாங்க. காலையில் நோன்பு வச்சிருக்கிறாரு மகன். இந்த 4 வயசு பிள்ளைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதான் அம்மாவுடைய கவலை. எங்கே பசிச்சிருமோ அவனுக்கு, எங்கே மயங்கி விழுந்துருவானோ, எங்கே கீழே விழுந்துருவானோன்னு அம்மா அவனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி பார்க்க மனசு கேட்கல. மதிய நேரத்தில் அந்த அம்மா ஒரு தந்திரம் சொன்னாங்க, தம்பி நோன்பு திறந்துடலாம் வா. இல்லை மகரிப் தான் நோன்பு திறப்போம். மகரிப் தான். அப்பெல்லாம் என்ன பழக்கம்? பள்ளிவாசலில் மெனாரா லைட் போட்டால் நோன்பு திறப்பாங்க இல்லையா? மணரா விளக்கு போட்டால் தானே நோன்பு திறக்கணும் அப்படின்னு குழந்தை கேட்டிருக்கேன். இல்லைம்மா, சின்ன குழந்தைங்களுக்கு இப்போ ஒரு நோன்பு இருக்கு, இப்போ சஹர் செஞ்சுட்டு அப்புறம் நோன்பு திறந்துக்கலாம், உனக்கு 2 நோன்புன்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த பையன் சொல்லியிருக்கான், அதெல்லாம் வேண்டாம், நான் மெனரா விளக்கு போடும்போதே நோன்பு திறக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சின்ன குழந்தைகளுக்கு கூட இந்த தெளிவு இருக்கிறதா இல்லையா? நம்முடைய வீடுகளில் 5வது 3வது படிக்கிற பிள்ளைகள் நீங்கள் விசாரிச்சு பாருங்க, நாளைக்கு நோன்பு வச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்பாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போனால் தனிமையில் இருந்தால் எந்த சந்தர்ப்பத்திலேயும் அவர்களை எந்த தனிமையிலும் அல்லாஹ்வை மறப்பதில்லை. மறக்கிறது இல்லையா? நம்ம பசி எடுக்குது, நான் சாப்பிட்றோமா? எவ்வளவு கஷ்டமாக சில பேர் வேலை செய்கிறார்கள். சிலருக்கு நான் நேற்று சொன்னது போல சிலருக்கு நோன்பு ரொம்ப எளிமையானதாக இருக்கிறது, பலருக்கும் நோன்பு ரொம்ப சிரமமானதாக இருக்கிறது. இந்த சிரமமான நேரத்திலேயும் நோன்பு வைக்கிறாங்க. எந்த சந்தர்ப்பத்திலேயும் இந்த நோன்பை ரகசியமாக உடைக்கிற ஒரு எண்ணம் யாருக்கும் வருவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிற இந்த நாள் முழுவதும் நாம் அல்லாஹ்வுடைய திக்ரிலே இருக்கிறோம். இதுதான் நோன்பினுடைய ரகசியம். நோன்பு ரகசியமான ஒரு வணக்கம் என்றாலும் நோன்பிலே இருக்கிற ரகசியம் என்ன என்றால், நோன்பாளி அல்லாஹ்வுடைய நினைப்பை அவருடைய இதயத்தில் எப்போதும் வைத்திருக்கிறார். நமக்கு வெளியே தெரியறதில்லைன்னா கூட வச்சிருக்கோம். ஒரு ஏதாவது ஒரு தப்பான ஒரு போட்டோவோ அல்லது ஒரு காட்சியோ கண்ணில் பட்டுட்டா கூட உடனே மாத்திடுவோம். ரமலான் நேரம் இது வேண்டாம், மாத்திடுறோமா இல்லையா? நோன்பு வச்சிருக்கோம், மாத்திடுறோம். யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட தேவையில்லாத வார்த்தை பேச வந்தாலும் பேச மாட்டோம், ஒதுங்கி நின்றுக்குவோம். இது வேண்டாம், நோன்பு வச்சுட்டு இதை செய்யக்கூடாது, ஒதுங்கி நிற்கிறோமா இல்லையா? இப்ப இந்த நோன்பு என்கிற சிந்தனை நமக்குள்ளே நோன்பு திறக்கிற வரைக்கும் இருக்கிறதா இல்லையா? நோன்பு திறக்கிற வரைக்கும் இந்த சிந்தனை இருக்கிறது என்றால் நாம் திக்ரிலே இருக்கிறோம் என்றுதான். நாம் தாக்கிராக இருக்கிறோம், அல்லாஹ்வை நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கிறோம் அர்த்தம். நான் ஞாபகப்படுத்துகிறேன், தாக்கிராக இருப்பவர்கள் அவர்களுடைய எண்ணம் இஹ்லாஸாக இருக்குமானால் அவர்களுடைய செயலுக்கு அல்லாஹ் வெளிச்சமான பலனை தருவான். ஹாஜரா அம்மையாருக்கு கிடைத்த பலன், சொந்த தேவைக்காக ஓடின ஓட்டத்தை அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரைக்கும் மனிதர்களும் ஓட வேண்டிய வணக்கமாக ஆக்கினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அம்மாவும் சொந்த தேவைக்கான சந்திப்பை அல்லாஹ் தஆலா மனித குலத்தின் வணக்கமாக, எவ்வளவு பெரிய வணக்கம்! அரபால கூடுற வணக்கம், எத்தனை லட்சக்கணக்கான பேர் கூடுகிறார்கள். அது எப்படிப்பட்ட ஒரு வணக்கம்! ஒரு ஆணும் பெண்ணும் சந்தித்துக் கொண்ட அந்த நேரத்தை மனித குலத்தின் வணக்கமாக அல்லாஹ் மாற்றியதன் பின்னணியில் இருந்த தத்துவம் என்ன? அவர்கள் அல்லாஹ்வை நினைத்தவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வை நினைத்தவர்களாக இருந்தார்கள் என்கிற எந்த சூழலும் நமக்கு பாதுகாப்பை தரக்கூடியது. மீன் வயிற்றில் அல்லாஹ்வை நினைத்திருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பாதுகாப்பு கிடைத்தது. எல்லோருக்கும் யார் அல்லாஹ்வை நினைப்பவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா மலைக்கு சவுர் குகையிலே பாதுகாப்பு கிடைத்ததா இல்லையா? அல்லாஹ்ன்ற ஒன்றுதானே சொன்னாங்க. அல்லாஹ் என்ற ஒற்றை வார்த்தையிலே அவர்கள் பாதுகாப்பு பெற்றார்கள். இப்ப யார் அல்லாஹ்வை நினைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பு பெறுவார்கள். 2வது, அவர்களுடைய வாழ்க்கை பரக்கத்து நிறைந்ததாகும். 3வது, அவர்களுடைய சந்ததிகளில் அல்லாஹ் பரக்கத்தை செய்வான். 4வது, அவர்களுக்கு புகழுக்குரிய வாழ்க்கை கிடைக்கும். அல்லாஹ்வை நினைத்தவர்களாக இருப்பவர்களுக்கு புகழுக்குரிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த நோன்பு அத்தகைய எண்ணத்தை உடையது. நம்முடைய வாழ்க்கையில நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், இந்த நோன்புடைய யதார்த்தத்தை பத்தி கொஞ்சம் விளங்கிக்கிட்டோம்னா போதும், இது எவ்வளவு ஒரு மகத்தான விளக்கம். ஃபைன்னஹு லா மிஸ்லஹு
இதற்கு நிகரில்லை என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்களே. 3 தடவை ஷஹாதத்திற்காக துஆ கேட்டவர், 3 தடவை ஷஹீதாகணும் துஆ கேட்டவர், 4வது தடவை கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த ஒரு அனுபவம், ஒரு இபாதத் என்கிற போது இந்த இபாதத்தின் மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியது. நோன்பு ரகசிய வணக்கம், அந்த நோன்பினுடைய ரகசியம் இதில் அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த திக்ரை நாம செய்யும் தொடங்கும் பட்சத்தில் அல்லாஹ்வுக்காக செய்யற நோன்பு வைக்கும் போது அப்படித்தான் நியத்து வைக்கணும். நவைத்து சௌமகத்தின் சொல்லிட்டு இல்லா அல்லாஹ்வுக்காக சொல்றோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய திருப்திக்காக என்ற வார்த்தையை இன்னையிலிருந்து கொஞ்சம் அழுத்தமா சொல்ல ஆரம்பிப்போம். அல்லாஹ் கிருபை செய்வாங்க. எந்த விஷயத்திலையும் சகோதரர், எந்த விஷயத்திலையும் நான் சாதாரணமாக சொல், வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு சொல்லுங்க, நாம் எந்த நல்ல அமலை கேள்விப்படும், இதெல்லாம் அடிப்படை வாழ்க்கையில் ரொம்ப ஆதாரமான விஷயங்கள். இந்த ஆதாரமான செய்தியை நம்முடைய மனைவிக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். ஒரு தகப்பனாக நம்முடைய கடமையில் நம்முடைய மனைவிக்கு நம்முடைய பிள்ளைக்கும் கொண்டு போய் சேர்த்துடணும். எந்த காரியத்தை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக செய்யுங்க. நான் சொல்றது தாய்மார்கள்ட்ட சொல்லுவேன், வாசல்ல நின்றுக்கிட்டு அம்மா பசிக்குது என்று ஒரு குரல் வந்தால் ஓடி போய் ஏதாவது பழசிருக்குதான் தேடி போய் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கிற போது கூட அல்லாஹ்வுக்காக என்று கொடுங்கள், அது நம் வாழ்க்கையில பரக்கத்தை கொண்டு வந்து தரும். நம்முடைய பிள்ளைங்களுக்கு சொல்லணும், எந்த விஷயத்துல படிக்க போற பிள்ளைங்களுக்கு, வேலைக்கு போற பிள்ளைங்களுக்கு, கல்யாணம் பண்ணிக்கொள்ள போற பிள்ளைங்களுக்கு அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய திருப்திக்காக என்ற சிந்தனையை நாம் பதிய வைக்க வேண்டும். நம்முடைய கடமை. நம்ம வாழ்க்கையும் அப்படி நாம வச்சிருக்கணும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அப்படி வச்சிருக்கணும். அப்படி வைத்திருந்தோம் என்றால் நான் சொன்ன 4ம் கிடைக்கும் சகோதரர். எனவே அல்லாஹ் கிருபை செய்வானாக. நான் இந்த ஆயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். வரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹுடைய திருப்தி பெரியது என்ற வார்த்தையை நான் ஞாபகப்படுத்துகிறேன். நம்முடைய வாழ்க்கையை ஹுஜ்ஜத்தாக ஆக்குவதற்கு அது உதவக்கூடியது. நம்முடைய வாழ்க்கை நாளை மறுமையிலே அல்லாஹ் இடத்தில் எடுத்து காட்டப்படுவதற்கான அமல்களை கொண்டதாக இருக்க வேண்டுமானால் நாம் என்ன நியத்தில் இருக்கணும்? அல்லாஹ்வுடைய திருப்தி என்ற பெருசு என்ற நியத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஹுஜ்ஜத்தாக அமையும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த ரமலானை நமக்கு ஹுஜ்ஜத்தாக ஆக்கிய புரிவானாக. இந்த ரமலானிலே நாம் நோக்கிற நோன்பை அல்லாஹ் நமக்கு அவனுக்காகவே நிறைவேற்றக்கூடிய நோன்பாக ஆக்கிய புரிவானாக. இந்த ரமலானிலே நாம் செய்யக்கூடிய மற்ற இபாதத்துகளை அல்லாஹ் அவனுக்காகவே செய்யக்கூடிய இபாதத்தாக ஆக்கிய புரிவானாக. ரமலானிலே நாம் நினைவுபடுத்திக் கொள்ள நிறைய இபாதத்துகள் இருக்கிறது. நோன்பு வைக்கணும், அதே போல குர்ஆன் ஓதுவது ரமலானிலே நாம் செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஒரு வணக்கம். முடிந்த வரைக்கும் நாம கொஞ்சம் குர்ஆன் ஓதணும். நீங்க வேலையில் இருந்தாலும் சரி, வேலைக்கு போயிட்டு போகும்போதாவது அல்லது போயிட்டு வரும்போதாவது குறைஞ்சபட்சம் தஹஜ்ஜுத் தொழுதுட்டு நோன்பு சஹர் செய்யறதுக்கு இடையிலேயாவது கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதுவது சிறப்பானது. நான் நேற்றைக்கு ஞாபகப்படுத்தினேன், நம்முடைய முன்னோர்கள் குர்ஆன் ஓதுவதற்காக தங்களுடைய வாழ்க்கையில ரமலானை பெரிய அளவிலே அர்ப்பணித்திருக்கிறார்கள். குர்ஆன் ஓதுவதற்காகவே தங்களுடைய வாழ்க்கையை பெரிய அளவிலே அர்ப்பணித்திருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 60 குர்ஆன்களை ரமலானில் முடிப்பார்களாம். தொழுகையில் இல்லாமல் தனியாக 60 குர்ஆன்களை முடிப்பார்களாம். கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சாதாரணமாக ஒரு வாரத்தில் ஒரு குர்ஆன் ஓதிடுவாங்களாம். சாதாரணமா ஒரு வாரத்தில் ஒரு குர்ஆன் ஓதிடுவாங்களாம். வஃபி ரமலான் ஃபி குல்லி ஸலாத்தின், ரமலான்ல 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதிடுவாங்களாம். வஃபில் அஷரில் அவாஹிர் ஃபி குல்லி லைலா, கடைசி 10ல ஒவ்வொரு ராத்திரியும் ஒரு குர்ஆன் ஓதுவார்கள். கதாதா ரலியல்லாஹு. இதுக்கு நிறைய நம்முடைய முன்னோர்கள் உதாரணம் இருக்கு. குர்ஆன் ஓதுறதுல அவங்க காட்டின அக்கறை. சில பேர் குர்ஆனுக்காகவே ஒதுக்கி விடுவார்கள். அப்துல் ரஹீம் ராய்பூரி என்ற ஒரு பெரியவர் வடநாட்டில் இருந்திருக்காரு. அவரை பத்தி சொல்றாங்க, அவர் ஒரு தரீகாவுடைய ஷேக். அவரை பார்க்கறதுக்கு எப்போ நிறைய பேர் வருவாங்களாம். அவரை பத்தி சொல்றாங்க, ரமலானுக்கு முதல் நாள் ஷாபானுடைய கடைசி நாள்ல அவருடைய எல்லா முரீதுகள் அவருடைய நண்பர்கள் எல்லாத்தையும் கூப்பிடுவாராம். கூப்பிட்டு ஒரு பயான் பண்ணி எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு முசாஃபா செய்துட்டு போயிட்டு வாங்க, ஈதுக்கு அப்புறம் சந்திக்கலாம்னு சொல்லிடுவாங்க. எல்லாத்தையும் சந்திச்சுட்டு போயிட்டு வாங்க, ஈதுக்கு அப்புறம் சந்திக்கலாம். அதுக்கப்புறம் அவருடைய பணியாளர்கிட்ட சொல்லிடுவாங்களாம், தபால் வந்தால் கூட போட்டு வச்சுட்டு ஈதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரமலான் முழுக்க அவருடைய வீடு இபாதத்திற்கும் திலாவத்திற்குமானதாக இருக்கும் என்று நமக்கு நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை சொல்லி காட்டுகிறது. எனவே நாம் என்ன செய்யணும்? குர்ஆன் ஓதுறதுலையும் தனி கவனம் செலுத்தணும். அல்லாஹ் கிருபை செய்வானாக. அநேகமா அவங்க எல்லாத்துக்கும் குர்ஆன் ஓத தெரியும்னு நினைக்கிறேன். ஓத தெரியாட்டா கூட ஓத தெரியணும்னு துஆ கேளுங்க, அல்லாஹ் தௌஃபீக்கை செய்வான். ஓத தெரியும்னு நினைக்கிறேன். ஓத தெரிந்தால் முடிந்த அளவுக்கு அதிகமாக குர்ஆனை ஓதுவோம் நாம. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.
அப்போதும் கூட லிவஜிஹில்லா அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் நாம் செய்வோம். அல்லாஹ் கிருபை செய்வானாக. மீண்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன், ஒரு ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெரிது என்று ஞாபகப்படுத்தி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.